ட்ரம்ப் அண்ட் புட்டினோட மீட்டிங் வந்து டுடே வந்து இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஓவராலாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்ன டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆக போகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 to 70 இந்த பாயிண்ட்ஸ், அதாவது 0 to ஒரு 70 பாயிண்ட்ஸில் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓவரால் ட்ரேடே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பட் நான் எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்பா 200 பாயிண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு லீவ் இருக்கிறனால நெக்ஸ்ட் ஏரியாஸ் எல்லாமே க்ரூஷியல் ஏரியாவில் கொஞ்சம் தாண்டிட்டனால நம்மளுக்கு பார்த்தோம். பட் நம்மளுக்கு 24,000 எக்ஸாக்டாக 600 to 24,660 ஆர் 70 இந்த லெவல்ஸ்குள்ளே தான். ஸோ ஓவரால் டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்தோம், ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சு. பட் நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த ஒரு ட்ராப் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணால ஸோ குயிக்காக நம்ம அங்கேயே வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான பிளானிங் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே வந்து எக்ஸிட் பண்ணோம். இப்போ மண்டே நிஃப்டி எந்த மாதிரி நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஓவரால் விவோ பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் 6 வீக் கழிச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது வீக்லி பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு சின்ன ரீட்ரஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ரிவர்ஸ்லாக இருக்கணும், ரெண்டுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ப்ரீவியஸ் வீக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா அதோட லோவையும் பிரேக் பண்ணல, அதோட ஹையும் பிரேக் பண்ணல. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தது தான், எப்போ எனக்கு 24,340க்கு பிலோ வருதோ அப்போ நிஃப்டி நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,970 வரை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த லெவலில் பிரேக் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மண்டேக்கான ஸ்பெசிஃபிக்கான நம்மளுக்கு அனலைஸை பேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏரியா நம்மளுக்கு கிளியரான ஒரு சப்ளை ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் எனக்கு இன்றைக்கி டேவோட லோ பிரேக் பண்ணாலும் ஓகே தான். அந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு 562க்கு பிலோ வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக 300 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ அப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் என்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது இங்கேருந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது 300 வரையும் 360 வரைக்கும் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறது டே பை டே நம்ம அந்த லோ பிரேக் பண்ணணும்னு பார்த்தா பிரேக் பண்ணலை. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோ அதாவது 600க்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா 562லேருந்து அப் ட்ரெண்ட் போகணும். அப்படி போகலை அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வரும். ஒருவேளை 562லேருந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா டேரெக்டாக 720 வரை ரீச் பண்ணிவிட்டு 720ல் ஒரு ரீட்ரஸ் பண்ணணும். அப்படி 720ல் ஒரு ரீட்ரஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப எக்ஸாக்டாக நம்மளுக்கு 25,000 அண்ட் நெக்ஸ்ட்டு 25,200 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இன்ட்ராடே சார்ட்டை பொறுத்தளவுக்கும் இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கான கன்சால்டேட் ஏரியா அது ஃபுல்லாக. ஸோ இந்த கன்சால்டேட் ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து 25,036 இந்த ஏரியா இது பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கே பிரேக் ஆனாலே இது பிரேக் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு. இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம 300 வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது தான், இந்த லெவல் வரையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ரெடி ஆகும். அப்போ இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இங்கே பிரேக் ஆகலை, நம்மளுக்கு ட்ரம்ப் அண்ட் புட்டின் மீட்டிங் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப தெம்பாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தனாலே நம்மளுக்கு ஓகே தான். இந்த சப்போர்ட் ஏரியா நம்மளுக்கு 24,780 வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட்டு 24,926, அதுக்கப்புறம் 25,020 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ ஓவரால் வியூ வந்து போத் சைடுமே இருக்குது. இதுக்கு மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மண்டே லைவில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஸோ அங்கே நம்மளோட ட்ரேடிங் பிளான் வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் பெரிய வியூ வந்து சொல்லிட்டேன், சின்ன வியூஸ் மட்டும் அந்த நம்ம சேஞ்ச் பண்ணி ட்ரேடை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட அனலிஸ் வீடியோ அண்ட் யூடியூப் லைவ் ரெண்டுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.